அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய அற்புதமான முருகனுடைய பதிவுங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, முருக பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகை நட்சத்திரமும் இந்த மாதம் முருகப்பெருமானுக்கான அந்த வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால தான் மற்ற மாதத்தில் நம்ம செய்கின்ற வழிபாடுகளை விட கார்த்திகை மாதத்தில் நம்ம சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி முருகா என்னை நீ காப்பாற்றுப்பா, என்னுடைய வேண்டுதல்கள்லாம் நீ நடத்தி கொடுப்பா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே ரெட்டிப்பு பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், கோவிலுக்கெல்லாம் போயிட்டோம், எவ்வளவோ எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம். ஆனாலும் சில பரிகாரங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்கவே இல்லை, இதுவரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, முருகனை வேண்டி முருகனுக்காக இந்த எளிமையான முடிச்சு பரிகாரத்தை கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள். எண்ணி 48 நாட்கள், அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். முருக பக்தர்கள் எல்லா மாதமும் அவங்க வாழ்க்கை முழுக்க நம்ம சுவாமியை வழிபடுவோம். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பக்கத்தில் எங்கேயாச்சும் விசேஷமான கோவில்களுக்கு, அறுபடை வீடுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ உங்களுக்கு போக நேர்ந்தால் கண்டிப்பாக எல்லா வழிபாட்டையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்க. ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா டக்குனு இந்த மாதத்தில் முருகனையோ இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையோ அப்படி மனசில் நினச்சி நீங்கள் வேண்டிக்கிட்டால் உடனுக்குடனே நான் அதை நடத்தி தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த மாதத்தில் எல்லா பக்தர்களும் மாலை அணிஞ்சு அப்படி விரதம் இருக்கிறது, நமக்கு திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய அந்த கார்த்திகை தீப வழிபாடு, நமக்கு வீட்டில் டெய்லி ஏற்றுகின்ற அந்த தீபங்கள், இப்படி எல்லா தீப வழிபாடுகளும் சொல்லுகின்ற மந்திரங்களும் நமக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தியையும் பலனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டோமா, நம்ம எல்லா விஷயங்களும் செஞ்சு பார்த்துட்டோம், வேறு கோவிலுக்கெல்லாம் கூட போய் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு என்னன்னே தெரில, பரிகாரங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது, கடவுள் கண்ணே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எத்தனையோ பேர் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டத்தோடு தானே இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில், உங்கள் பசங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்லை ஒரு நிச்சயதார்த்தம் நமக்கு ஒரு ஆரம்பிக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சாலும் கை நிறைய ஒரு சம்பளத்தோடு கிடைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள், வெளியில் சொல்லவே முடியாத ஒரு பிரச்சனைகளை நம்ம மாட்டியிருப்போம், அதிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு அப்படி வெளியில் வரணும், இல்லை பணம் காசு அந்த கடன் தொல்லை, இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக வேண்டி முருகப்பெருமானை மட்டுமே நம்பி இந்த பரிகாரத்தை பண்ணணும். எப்பயுமே இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறப்ப முழு நம்பிக்கையோடு தாங்க செய்யணும். நமக்கு இதுவரைக்கும் நம்ம செஞ்சுட்டோம், சரிப்பா இவங்க சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் சும்மா ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க எல்லாமே கடவுளுடைய செயல் தான். நமக்கு கடவுள் இருக்கார், முருகன் இருக்கார் அப்படின்னு நினச்சி முருகனை மட்டுமே வேண்டி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். இதற்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த நாளில் வேணாலுமே இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். கார்த்திகை இப்போ முதல் நாள் இப்போ பார்க்குறீங்க, இப்போ செய்யலாம், செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம், இல்லை திருக்கார்த்திகை அப்போ தான் இந்த பதிவு பார்க்குறீங்க, அப்படி எப்போ இந்த மாதத்துக்குள்ளே இந்த கார்த்திகையில் எந்த நாள் எந்த கிழமை வேணாலுமே செய்யலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னா, சின்னதான ஏதாச்சும் ஒரு துணி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் துணியாக இருக்கலாம், வெள்ளை துணியாக இருக்கலாம், இல்லாட்டி சிகப்பு நிற பூஜைக்கான ஒரு துணி வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த துணியாக இருக்கலாம். அந்த துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 11 ரூபாய் நாணயங்கள், அதில் 5 ரூபா காயின் வைக்கணுமா, 2 ரூபா காயின் வைக்கணுமா, இல்லை 10 ரூபா நோட்டு ப்ளஸ் 1 ரூபா காயின் இருக்குது, அப்படி 11 ரூபா இருக்குது. அப்படி எதுவாக எப்படிப்பட்ட சில்லறை எப்படிப்பட்ட காசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, 11 ரூபா நீங்கள் அந்த முடிச்சுக்கு நம்ம வைக்கிறோம், அவ்வளோதான். சின்னதான ஒரு துணி எடுத்துகிட்டு அதற்குள்ளே 11 ரூபாய் வைக்கிறப்ப நல்ல மனசுக்குள்ளே, முருகா எனக்கு இந்த ஒரு விஷயத்தை உன்னை வேண்டி நான் இது மாதிரி நான் முடிச்சு பரிகாரம் பண்ணுறேன், எனக்கு நீ நடத்தி கொடு அப்படின்ட்டு
நீங்கள் வந்து உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை, அதாவது நான் ஒரு சிலருக்கு திருச்செந்தூர் முருகனை பிடிக்கும், திருத்தணி முருகனை பிடிக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் சில கோவில்கள் சின்ன கோவில்களாக இருக்கும், நமக்கு வந்து அந்த கோவிலுக்கு நம்ம ரெகுலராக போயிட்டுருப்போம், அந்த கோவில் பிடிக்கும் உங்களுக்கு. அப்படி எந்த முருகன் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராரோ அந்த முருகனை ஆத்மார்த்தமாக நம்ம நல்லா வேண்டி, முருகா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரி பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடு முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அகத்திய மாமுனிவரே நமக்கு கொடுத்த மந்திரங்க. இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க நம்ம உச்சரிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வறுமை இது எல்லாமே நிச்சயம் தீருங்கிறது தான் அகத்தியருடைய வாக்கு. அதனால தான் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நம்ம இந்த கார்த்திகையுடைய மாதத்தில் இந்த பரிகாரம் செய்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பண்ணுறது விசேஷம். அப்படிப்பட்ட மந்திரம்: ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்களுக்கு 6 முறை சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லலாம். 27 முறை நீங்கள் உட்காந்து சொல்ல முடியும்னாலும் சொல்லலாம். ஆனால் குறைந்தது 6 முறையாச்சும் நம்ம ஆறுமுக பெருமானுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்கள் கையில் முடிச்சு வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க. ஓம் சரவண பவ, இல்லாட்டி முருகா அப்படின்னு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சின்னதான வேறு ஏதாவது ஸ்லோகங்கள், திருப்புகள் அப்படி தெரிஞ்சாலும் தாராளமாக பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு ஒரு தீபதூப ஆராதனைகள் அந்த முடிச்சுக்கு காமிச்சிட்டு அந்த முடிச்சை நீங்கள் பத்திரமா உங்களுடைய சுவாமியுடைய பாதத்தில் உங்களுடைய பூஜை ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க. எப்பெல்லாம் உங்களுடைய இந்த கார்த்திகை மாதம் முழுக்க ஒரு பூஜைகள் நம்ம பண்ணுறோமோ, எளிமையாக அட்லீஸ்ட் ஒரு ஊதுபத்தியாச்சும் காமிப்போம் பார்த்திங்களா, அப்போல்லாம் இந்த முடிச்சுக்கும் மறக்காமல் தீபதூப ஆராதனைகள் நீங்கள் காமிச்சிருங்க. நமக்கு இந்த ஒரு முடிச்சானது அப்படியே இருக்கட்டும். எண்ணி 48 நாட்கள், அதிகபட்சமாக 90 நாட்கள், நமக்கு இந்த ஒரு மண்டலம் அல்லது ஒரு 3 மாதம் இதுதான் கணக்கு. இது மட்டும் நமக்கு நீங்கள் அந்த ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் முருகனுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிறது தாங்க ஐதீகம். அப்படி உங்களுக்கு இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சாமிக்கிட்ட, எந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வேண்டியிருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திருச்செந்தூருக்கு முருகன்கிட்ட நீங்கள் வேண்டி இப்படி கட்டி முடிச்சு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு போக முடிஞ்சிச்சு, உடனே உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா டக்கு நீங்கள் முருகன் அந்த கோவிலில் போயிட்டு இந்த 11 ரூபா அந்த நாணயத்தை எடுத்து அந்த காணிக்கையை நீங்கள் செலுத்திடுங்க. இப்போ அப்படி போக முடியலமா, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வீட்டு பக்கத்துலேயே முருகன் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு ஒன்று உண்டிகையில் போட்டுருங்க. இல்லாட்டி அந்த பணத்தில் கொஞ்சம் கூட பணம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கோவிலுக்கு அந்த பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி யாராச்சும் ஒரு ஏழை எளிய இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பணம் போட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு கூடுதலான விசேஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த முடிச்சு பரிகாரத்தை நம்பிக்கையோட முருகனை மட்டுமே நம்பி நம்ம செய்கின்ற ஒரு எளிமையான பரிகாரம். பார்க்குறதுக்கு சிலருக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு தோணும். ஆனால் நமக்கும் முருகனுக்குமான உள்ள ஒரு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை. என்ன செஞ்சாலும் என்னை முருகன் காப்பாற்றுவார்ப்பா, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு இதை மட்டும் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலை எட்டியாக பிடிச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சக்ஸஸ் மட்டுமே தாங்க கொடுக்கும். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு முருகன் அருளால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை பதிவிடுங்க. நிச்சயம் கந்தனுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நிறைஞ்சே இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.